ஓம் சாந்தி 17/5/25 बाबा சொல்கிறாங்க, मीठे बच्चे अपने आप को देखो मैं फूल बना हूँ, देह अहंकार में आकर कांटा तो नहीं बनता हूँ, बाप आया है तुम्हें कांटे से फूल बनाने. இனிமையான குழந்தைகளே, தன்னை தானே பாருங்கள். நான் மலர் ஆகி இருக்கிறேனா? தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகிவிடவில்லைதானே? பாபா உங்களை முள்ளிலிருந்து மலராக்குவதற்கு வந்திருக்கின்றார். பாபா உங்களை முள்ளிலிருந்து மலராக்குவதற்காக வந்திருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தன்னைத்தானே பாருங்கள். நான் மலராகி இருக்கிறேனா? தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகிவிடவில்லைதானே? பாபா வந்திருப்பதே உங்களை முட்களிலிருந்து மலராக ஆக்குவதற்காகத்தான். प्रश्न, किस निश्चय के आधार पर बाप से अटूट प्यार रख सकता है? கேள்வி, எந்த நிச்சயத்தின் நம்பிக்கையின் ஆதாரத்தில் தந்தையிடம் துண்டிக்கப்பட முடியாத அன்பு இருக்க முடியும்? எந்த நம்பிக்கையின் ஆதாரத்தில் தந்தையிடம் துண்டிக்கப்பட முடியாத அன்பு இருக்க முடியும்? पहले अपने को आत्मा निश्चय करो तो बाप से प्यार रहेगा. முதலில் தன்னை ஆத்ம நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள், அப்பொழுது தந்தை மீது அன்பு இருக்கும், அன்பு ஏற்படும். यह भी अटूट निश्चय चाहिए कि निराकार बाप इस भागीरथ पर विराजमान है. இந்த ஒரு துண்டிக்கப்பட முடியாத நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நிராகாரமான தந்தை இந்த பாக்யசாலி ரதத்தில் வீற்றிருக்கின்றார். முதல்ல தன்னை ஆத்ம நிச்சயப்படுத்தி கொண்டால் பாபா மேல் அன்பு இருக்கும். ரெண்டாவது, இந்த ஒரு துண்டிக்கப்பட முடியாத நம்பிக்கையும் இருக்கணும். நிராகாரமான தந்தை இந்த பாக்யசாலி ரதத்தில் பாக்யசாலி ரதத்தில் வீற்றிருக்கின்றார். वह हमें इनके द्वारा पढ़ा रहे हैं. அவர் நமக்கு இவர் மூலம் கற்று தந்து கொண்டு இருக்கின்றார். எப்பொழுது இந்த நம்பிக்கை துண்டுபடுமோ உடைபடுமோ அப்பொழுது அன்பு குறைந்து விடுகிறது. எப்போ இந்த நம்பிக்கை, நிராகாரமான தந்தை பாக்யசாலி ரதத்தில் வீற்றிருந்து எனக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார், இந்த நம்பிக்கை எப்பொழுது உடைகிறதோ அப்பொழுது அன்பு குறைகிறது. நம்பிக்கை குறைஞ்சா அன்பு குறைஞ்சிருது. ஓம் சாந்தி. कांटे से फूल बनाने वाले भगवान वाच अथवा भगवान वाच, முள்ளிலிருந்து மலராக்கக்கூடிய இறைவனின் மகா வாக்கியம், அதாவது தோட்டக்காரரான இறைவனின் மகா வாக்கியம். தோட்டக்காரருக்கு தான் என்ன வேலை? முட்களை எல்லாம் மலராக ஆக்கக்கூடிய வேலை. முள்ளிலிருந்து மலராகக்கூடிய இறைவனுடைய, அதாவது தோட்டக்காரரான இறைவனினுடைய மகா வாக்கியம். बच्चे जानते हैं कि हम यहाँ कांटे से फूल बनने के लिए आए हैं. குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் இங்கே முள்ளிலிருந்து மலராகிறதுக்குத்தான் வந்திருக்கிறோம். ஏன் இங்கே வந்திருக்கீங்க? 1000 பேர் 1000 கேள்வி கேட்கலாம், பதில் ஒன்றே ஒன்று தான். பாபா சொல்கிறார், நான் இங்கே முள்ளிலிருந்து மலராக வந்திருக்கிறேன். ஒவ்வொருவருமே புரிஞ்சிருக்கிறோம். பகலே ஹம் காண்டே தே, முதலில் நாம் முட்களாக இருந்தோம்.
பாபா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நான் பெர்ஃபெக்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் மாறுறதுக்கே வாய்ப்பு இருக்காது. நம்மள்ட்டையும் பல குறைபாடுகள் இருந்துச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாபா அறிவும் கிடைக்கிறதுக்கு முன்னால் நாம் முள்ளாகத்தான் இருந்தோம். அப்பு ஃபூல் பனு ரகேகே. இப்போ மலர் ஆயாச்சா என்ன? இல்லை, இப்போ மலர் ஆகி கொண்டு இருக்கிறோம். முதல்ல முள்ளாக இருந்தோம், இப்போ ஆகிட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் புத்தியில் இருந்தால் தான் பணிவு இருக்கும். மற்றவங்களையும் நாம் ஒரு அன்போடு பார்க்கவும் முடியும். நாமளும் மலர் ஆகிட்டு தான் இருக்கிறோம், அவங்களும் மலர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது மலர் ஆகி கொண்டிருக்கிறோம். பாபிக்கு மகிமாத்தோ பகுத்து கர்த்தேகே. பாபாவுக்கு நிறைய மகிமை சொல்கிறோம். பதித்த பாவன் ஆவோ, பதித்த பாவனா வா, வகு கிவையாகே, அவர் படகோட்டி, பாகுவன்கே, அவர் தோட்டக்காரர், பாப கடேஸ்வர்கே, அவர் பாவங்களை அழிக்கக்கூடிய பாவ கடேஸ்வரர். பகுத்தியி நாம் ககத்தேகே, நிறைய பெயர் கொண்டு அழைக்கின்றார்கள். பரந்து சித்திர சப் ஜகக் ஏகிஹி. ஆனால் சித்திரம் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். எங்கே பார்த்தாலும் லிங்கமாக இருக்குது, ஆனால் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வச்சிடுறோம். பாபா சொல்கிறார், அவருடைய மகிமை நாம் என்ன பாடுறோம்? ஞானகா சாகர், சுகுகா சாகர், ஞான கடலானவர், சுகக்கடலானவர் சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறார். பக்தியில் ஏகப்பட்ட மகிமை பாடல் பாடப்படுது, ஞானத்துலேயும் நம்ம இவ்வளோ மகிமை பாடுறோம். இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, ஹம் உஸ் ஏக் பாப்புக்கே பாஸ் பைட்டேகே. நாம் இப்போ அந்த தந்தையின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். அந்த அட்டென்ஷன் இருந்தால் தான் நமக்கு இங்கே வானிலேயே கவனம் வரும். வாரம் உட்காரோம் இல்லை, யார் முன்னாலே உட்கார்ந்துருக்கிறேன், இவருக்கு எவ்வளோ மகிமை பாடப்படுது, பக்தியில் எவ்வளோ மகிமை, ஞானத்தில் எவ்வளோ மகிமை. காண்டே ரூபி மனுஷியசே அபிஹம் ஃபூல் ரூபி தேவதா பன்னே ஆயேகே. எதுக்காக யார் முன்னால் உட்கார்ந்துருக்கிறேன், அடுத்தது எதுக்காக நான் உட்கார்ந்துருக்கிறேன், எதுக்காக? முட்கள் என்ற மனிதனில் இருந்து மலர்கள் என்ற தேவதையாக ஆகுவதற்காக வந்திருக்கிறேன். மனுஷனாலே முள்ளுதான்றார். ஏதாவது ஒரு நேரத்தில் பிறரை காயப்படுத்துகிறவங்க தான். மனிதன் என்கின்ற முள்ளில் இருந்து தேவதை என்கின்ற மலராக வந்திருக்கிறோம். எகு எய்ம் ஆப்ஜெக்டுகே, இதுதான் நமக்கு இங்கே லட்சியம், குறிக்கோள். யார் முன்னால் வந்திருக்கிறேன், எதுக்காக வந்திருக்கிறேன்? இப்போ ஒவ்வொருவருமே தன்னுடைய இதயத்தை பார்க்க வேண்டும். மேலோட்டமாக நம்மளை நிறைய பேர் புகழ் பாடுவாங்க, நீங்கள் ரொம்ப அன்பு, நீங்கள் ரொம்ப பொறுமை, ரொம்ப பணிவு. ஆனால் நமக்குத்தான் தெரியும், இல்லை நாமளும் கூட ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது அப்படி இருக்கிறோமா முள்ளாக என்று தனக்குள்ளேயே பார்க்க வேண்டும். ஹமாரேமே தெய்வீ குணகே, என்னிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றனவா? மே சர்வகுண சம்பன்னகே, என்ற எல்லா சர்வகுணங்களும் தெய்வீக குணங்களிலும் நான் நிறைந்தவராகி விட்டேனா என்ற தெய்வீக குணம் இருக்குதா? நான் சர்வகுண சம்பன்னமாக இருக்கின்றேனா? முன்பெல்லாம் தேவதைகளை மகிமை பாடி கொண்டிருந்தோம், தங்களை முள்ளாகவே நினைத்து கொண்டு இருந்தோம். தேவதைகள் தான் மலர், மனுஷன்னா அப்படித்தான் அப்படின்னு நாம் முன்பு தேவதையை மகிமை பாடி தங்களை முள்ளாகவே நினைத்தோம். ஹம் நிருகுண ஹாரேமே கோயி குண நாகி. நாமளே சொன்னோம், குணமற்ற என்னிடத்தில் எந்த நல்ல குணமும் இல்லை. கோவிலில் போய் பாடணும், நான் பாவி, நான் நீசன், நான் தாழ்ந்தவன் அப்படின்னு தன்னைத்தானே பக்தியில் தாழ்த்தி பாடிக்கொண்டிருந்தோம். கியோங்கி, ஏன் எனில், ஏன் தன்னைத்தானே பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், என்கிட்ட எந்த நல்ல குணமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். பாஞ்சு விகாரகே, ஏன் எனில் 5 விகாரம் இருக்கின்றது. தேக அபிமானபி பகுத் படா அபிமானகே, தேக அபிமானம் கூட ரொம்ப கடுமையான அபிமானம். இப்போ பாபா சொல்றார், அப்னேக்கோ ஆத்மா சம்ஜே தோ, நீங்கள் தன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டா என்ன லாபம்? வாணியினுடைய ஆரம்பத்திலே சொல்கிறார், ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி இருப்பாங்க, அதனுடைய பலன் என்ன?
அன்பு பாபாட்ட வரும். பாபாட்ட அன்பு வந்தால் என்ன பலன்? வேறு யார்கிட்டையும் புத்தி போகவே போகாது. வேறு யார்கிட்டையும் புத்தி போகலைன்னா பிரச்சனையே இல்லை. ஒருத்தருடைய அன்பில் மூழ்கி இருக்கும்போது உலகம் நமக்கு ஒன்றுமே இல்லை, அது ஒரு விஷயமாகவே தெரியாது. அவங்களால பிரச்சனை இவங்களால பிரச்சனைன்னா என்ன அர்த்தமாமா? நீங்கள் பாபாட்ட அன்பா இல்லை. ஒரு பாபாட்ட அன்பு இருந்துச்சுன்னா பாபா இருக்கார்ல, பார்த்துக்கலாம். பாபா சொல்றார், ஆத்ம அபிமானியாக இருந்தால் பாபா மேலே அன்பு இருக்கும். பாபா சொல்றார், अपने को आत्मा समझे तो बाप के साथ भी बहुत प्यार रखे. பாபா மேலே உங்களுக்கு அளவில்லாத அன்பு இருக்கும், மிகுந்த அன்பு இருக்கும். அபி தும் ஜான்தே ஹோ. ஆத்மா அபிமானம் மட்டும் போதுமா என்ன? பாபா அதையும் சொல்கிறார், கேள்வி பதிலே சொன்னார் இல்லையா? ஒன்று ஆத்ம அபிமானி ஆகணும், அப்போந்தான் பாபா மேலே அன்பு ஏற்படும். ரெண்டாவது என்ன? பாபா சொல்றார், ஆத்ம அபிமானி மட்டும் போதாது. அபி தும் ஜான்தே ஹோ நிராகார் பாப் இஸ் ரத் பர் விராஜமான ஹே. நிராகாரமான தந்தை இந்த பாக்கியசாலி ரதமான பிரம்மாவின் சரீரத்தில் வீற்றிருக்கின்றார். यह निश्चय करते करते भी फिर निश्चय टूट पड़ता है. நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுதே நம்பிக்கையை உடைத்து விடுகிறார்கள். நிராகாரமான தந்தை கொஞ்ச நாள் அது அந்த நம்பிக்கை காணாமல் போயிடுது, மறந்து போயிடுது, மறைஞ்சு போயிடுது. நிராகாரமான தந்தை இந்த பிரம்மா சரீரத்தில் வீட்டிருந்து எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார், நான் அவருக்கு அருகில் அமர்ந்திருக்கிறேன். இந்த நம்பிக்கை மறந்து போயிடுது, உடைஞ்சு போயிடுது. நீங்கள் இதை கூறவும் செய்கிறீர்கள். நீங்கள் எங்கே போகிறீங்க? யார்கிட்ட போகிறீங்க? ஹம் ஆயேகே சிவபாபா கே பாஸ். நாங்கள் சிவபாபாவிடம் செல்லுகிறோம். ஜோ இஸ் பாக்கியரத் பிரஜாபிதா பிரம்மா கே தன்மேகே. அவர் இந்த பாக்கியசாலி ரதமான பிரஜாபிதா பிரம்மாவின் சரீரத்தில் இருக்கின்றார். நாம் அனைத்து ஆத்மாக்களுக்குமான தந்தை ஒரே ஒரு சிவபாபா. அவர் இந்த ரதத்தில் வீற்றிருக்கின்றார். எக பில்குல் பக்கா நிச்சய சாகிய. இதில் முற்றிலும் பக்கா நிச்சயம் இருக்கணும். நான் பாபாட்ட வந்திருக்கிறேன், நான் பாபாட்ட வந்திருக்கிறேன், நிராகாரமான தந்தைக்கு பக்கத்தில் வந்திருக்கிறேன். இதில் முற்றிலும் பக்கா நிச்சயம் வேணும். இஸ்மேஹி மாயா சன்சைமே லாத்தீகே. இதில் தான் மாயா சந்தேகத்தில் கொண்டு வருகிறது. பாபா வாணி சொல்கிறார், பாபா வாணி சொல்கிறார். இது மாறி அடுத்த சிந்தனை வரும்போது தான் மாயா வந்தாச்சுன்னு அர்த்தம். பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? பாபா வாணி சொல்கிறாருங்கிறது மாறி வேற யாரோ ஒரு தேகதாரியை நாம் எதுக்க பார்த்துட்டோம்னாலே அங்கேருந்து நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா பாபா வாணி சொல்கிறாருன்னா வாணி முழுசாக நேராக புத்திக்கு போயிடும், இதயத்துக்கு போயிடும். தாரணா செய்கிறது ஈஸி. பாபா வாணி சொல்கிறாருங்கிறது மறந்தாதான் அவர் சொல்கிறதெல்லாம் கடைபிடிக்கிறது சவால். कन्या पति के साथ शादी करते हैं, समझते हैं उनसे बहुत सुख मिलता है, परंतु सुख क्या मिलता है? फट से जाकर अपवित्र बनती है. ஒரு கன்னியாவுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க கணவன் கிடைச்சிட்டார்னா இனிமேல் நமக்கு நிறைய சுகம் கிடைக்கும் என்று. ஆனால் என்ன சுகமாக கிடைக்குது? அவங்க உடனடியாக अपवित्रम ஆகி விடுகிறார்கள். कुमारी है तो माँ बाप आदि साथ सब माता टेकते हैं. குமாரியா இருந்தால் தாய் தந்தை எல்லோரும் தலை வணங்குகிறார்கள். क्योंकि पवित्र है. ஏன்னா குமாரியா இருக்கிறோம்னா பவித்திரமாக இருக்கிறோம். अपवित्र बनी और सबके आगे माता टेकना शुरू कर देती. ஒருவேளை अपवित्रम ஆகிட்டாங்க அப்படின்னா, திருமணம் ஆயிடுச்சுனாலே अपवित्रम ஆயிடுறாங்க, ஆகிட்டாங்கன்னா எல்லாருக்கும் முன்பும் தலை வணங்க வேண்டியது ஆரம்பித்து விடும். அவர் சொல்றார், आज सब उनको माता टेकते कल खुद माता टेकने लगती. இப்போ இன்னைக்கு எல்லாரும் அவங்களை தலை வணங்குறாங்க குமாரியா இருக்கிறதுனால. நாளைக்கு இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாரையும் தலை வணங்க வேண்டி வரும். அப் தும் பச்சே சங்கம் பர் புருஷோத்தம் பன் ரகே ஹோ. இப்போ குழந்தைங்களாகி நீங்க சங்கமத்தில் புருஷோத்தமம் ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். கல் கஹா ஹோங்கே. நாளைக்கு எங்கே இருப்பீங்க? आज यह घर घाट क्या है, कितना गंदा लगा हुआ है, इसको कहा ही जाता है वेश्यालय. सब विषय पैदा होते हैं. இன்றைக்கு இந்த வீடு வாசல் துறவு இதெல்லாம் என்னது?
எல்லாமே அழுக்கு படிந்து இருக்கிறது. இந்த உலகத்துக்கு பேரே என்னது? வேசியாலயம். எல்லோரும் விஷத்தில் உருவெடுத்து இருக்கிறார்கள். தும்மிகி சிவாலயமேத்தே ஆஜிசே 5000 வருஷ பகலே பகுத்து சுக்கித்தே. நீங்கள் தான் சிவாலயத்தில் இருந்தீங்க. இன்றையிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்பு மிகுந்த சுகத்தில் இருந்தீங்க. துக்கத்தினுடைய பெயர் அடையாளம் கூட இல்லாது இருந்தது. இப்பொழுது மீண்டும் அப்படி ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்கள். மனிதர்களோ சிவாலயத்தை பற்றியே அறிந்திருக்கவில்லை. சொர்க்கத்திற்கு சிவாலயம் என்று கூறப்படுகிறது. சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். பாபா தோ சபி ககுத்தேகே பரந்து பூச்சோ ஃபாதர் ககாகே தோ ககுதேத்தேகே சர்வவியாத். எல்லாரும் அப்பான்ற வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் அந்த அப்பா எங்கே இருக்கிறார்னு கேட்டால் சொல்லிடுறாங்க சர்வவியாபி. குத்தே பில்லி கச்சே மச்சக்கமே ககுதேத்தேகே. அவர் நாய், பூனை, மீன், ஆமை எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லிடுறாங்க. அப்போ எவ்வளோ வித்தியாசமாகிடுது. பாபா கூறுகிறார், தும் புருஷோத்தம் தே, நீங்கள் புருஷோத்தமமாக இருந்தீர்கள். பிறகு 84 ஜென்மங்களை அனுபவித்து நீங்கள் என்ன ஆகிவிட்டீர்கள்? நரகவாசி பனேகோ, நரகவாசியாக ஆகிட்டீங்க. எல்லாரும் பாடுறாங்க, ஹே பதித்த பாவனா வாருங்கள். இப்பொழுது தந்தை தூய்மையாக்க வந்திருக்கிறார். ககுத்தேகே அவர் சொல்றார். என்ன சொல்றார் பாபா? யக அந்திம் ஜனம் விஷுப்பீனா சோடோ. இது உங்களுக்கு கடைசி ஜென்மம். விஷம் அருந்துவதை விட்டு விடுங்கள். திருப்பி சமைச்சித்தே நகி. அவர் சொன்னாலும் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. எல்லா ஆத்மாக்களுக்குமான தந்தை இப்பொழுது கூறுகிறார், பவித்திர பனோ, தூய்மை ஆகுங்கள். சப் ககத்தேபிகே பாபா பகலே ஆத்மாக்கோ வகு பாபா யாத் ஆத்தாகே. எல்லாரும் பாபான்ற வார்த்தையை சொல்கிறாங்க, அப்பான்னு சொல்கிறாங்க, சொல்லவும் செய்கிறாங்க. முதல்ல ஆத்மாக்களுக்கு அந்த தந்தை நினைவுக்கு வருகின்றார். யகு பாபா நிராகாரமே வகு பாபா சாக்காருமே பிர் யகு பாபா. நிராகாரத்தில் அவர் பாபா சிவபாபா, சாக்காரத்தில் இவர் பாபா சுப்ரீம் ஆத்மா. இந்த பதீத்த ஆத்மாக்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். நீங்களும் முதலில் தூய்மையாக இருந்தீர்கள். நிராகாரமான தந்தை நமக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். என்ன சொல்றார்? முதல்ல நீங்களும் தூய்மையாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் இங்கு நடிப்பதற்காக வந்தீர்கள். இந்த சக்கரத்தை நல்ல விதமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் சத்யுகத்தில் புது உலகத்தில் செல்ல இருக்கின்றோம். உங்களுடைய நம்பிக்கையே இதுதான், உங்களுடைய விருப்பமே இதுதான். ஹம் சொர்க்கமே ஜாயே. என்ன விருப்பம்? நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும். தும் ககத்தே பீத்தே கிருஷ்ண ஜெய்சா பச்சா மிலே. நீங்கள் இப்படியும் கூட சொல்லி வந்தீங்க, கிருஷ்ணனை போல குழந்தை கிடைக்க வேண்டும். அபி மே ஆயாகும் தும்கோ ஐசா பனானே. இப்போ நான் உங்களை அப்படி ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். கிருஷ்ணனை போல குழந்தை கிடைக்கணும்னு நினச்சா நான் இப்படி கிருஷ்ணனாக ஆக்குவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது விவேகானந்தரை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. யாரோ ஒரு ஃபாரின் லேடிக்கு வந்து விவேகானந்தரை பார்த்து அவங்க மேலே பிரியம் ஏற்பட்டு, என்னை நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க, திருமணம் பண்ணிக்கிட்டா நான் அவ்வளோ புத்திசாலி இல்லை உங்களே போல், ஆனால் நான் அவ்வளோ அழகு. அவங்க சொல்லியிருக்கிறாங்களாமா, நாம் திருமணம் பண்ணிட்டா நமக்கு உங்களே மாதிரியே இன்னொரு குழந்தை கிடைக்கும், இன்னொரு விவேகானந்தர் இந்த உலகத்துக்கு கிடைப்பார். எனக்கு உங்களை போல் ஒரு குழந்தை வேணும், அதனால் என்னையை திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், ஏன் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னையவே உங்களை குழந்தைய எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போது பாபா சொல்கிறார், இங்கே கிருஷ்ணனை போல குழந்தைய பிறக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க, நீங்களே என்ன ஆகிடுங்க, கிருஷ்ணனா ஆகிடுங்க, ஆக்கிறதுக்குத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாபா சொல்றார், வகா பச்சே ஹோத்தே ஹி ஸ்ரீ கிருஷ்ண ஜெய்சே.
சத்தியுகத்தில் அங்கே குழந்தை பிறக்கிறதே கிருஷ்ணனை போலத்தான். சதோ பிரதான் ஃபூல்கைனா, சதோ பிரதானமான மலர் அல்லவா. இப்போ நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்லுகிறீர்கள், நீங்களோ சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுகிறீர்கள். அப்பனே சே பூச்சனாகே, சரி நம்ம கிருஷ்ணபுரிக்கு போகிறோம், கிருஷ்ணனை போலவே ஆக போகிறோம், கிருஷ்ணனாகவே ஆக போகிறோம், சதோ பிரதானமான மலராக இருக்க போகிறோம். இப்போ தனக்குத்தானே கேட்டுக்கணும். என்ன கேட்டுக்கணும்? ஹம் ஃபூல் பனாகும், நான் மலர் ஆகி இருக்கிறேனா, நான் மலராகி இருக்கிறேனா. ககா தேக அகங்காரமே ஆக்கர் காண்டாத்தோ நகி பந்தாகும், எங்கேயேனும் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நான் முள்ளாக ஆகிவிடவில்லையா. பாபா சொல்லலாம், நீங்கள் கிருஷ்ணர், நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்லுவார். நாம் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்லையா. இந்த வண்டி எடுத்து ஓட்டுங்கன்னு இப்போ யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நமக்கு தெரியணும் இந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரியுமா இல்லையா. சொன்னாருங்கிறதுனால எனக்கு வண்டியை கொடுத்துட்டாங்க நான் ஓட்ட போகிறேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. முதல்ல எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா. பாபா சொல்லலாம், நீங்கள் கிருஷ்ணர் ஆக போகிறீங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க. சரி, உண்மையிலேயே நமக்கு நாமே கேட்டுக்கணும், எனக்கு அந்த தகுதி இப்போது வந்துடுச்சா. அதாவது நான் சதோ பிரதானமான மலராக ஆகியிருக்கிறேனா, எங்கேனும் தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகிவிடவில்லை தானே. ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆள்கிட்ட முள்ளாக கூட நான் ஆகிவிடவில்லை தானே. மனுஷிய அப்னேக்கோ ஆத்மா சமஜ்னே பதல் தேக சமஜ் லேத்தே. மனிதர்கள் தங்களை ஆத்மான்னு நினச்சிக்கிறதுக்கு பதிலாக தேகமாக நினச்சிக்கிறாங்க. ஆத்மாக்கோ பூல்னேசே, ஆத்மாவை மறந்ததால் பாப்பு கோபி பூல்கையேகே, தந்தையையும் மறந்து போய்விட்டார்கள். பாப்புக்கோ பாப்பு துவாராகி ஜான்னேசே பாப்பு கா வர்ஷா மில்தாகே, தந்தையை தந்தை மூலமாக புரிந்து கொள்வதால் தான் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தையை தந்தை மூலமாக புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி என்னவோ எல்லோருக்கும் கிடைக்கிறது. ஏக்குபி நகி ரகத்தா ஜிஸ்கோ வர்ஷா நாமிலே, ஒருத்தருக்கு கூட ஆஸ்தி கிடைக்காது என்று இருப்பது இல்லை. அவர் வாரார், அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஒருத்தரை கூட அவர் விடலை, அவர் எல்லாருக்கும் தான் கொடுக்கிறார். தந்தை தான் வந்து அனைவரையும் தூய்மை ஆக்குகிறார், நிர்வாண தாமம் அழைத்து செல்லுகிறார். ஆனால் உலகத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இன்னார் ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாகிட்டாங்க, பிரம்மத்தில் ஒன்று கலந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இதில் எந்த ஞானமும் இல்லை. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஹம் கிஸ்கே பாஸ் ஆயேகே, நாம் இப்போ யாரிடம் வந்திருக்கிறோம். இது ஏதோ மனிதனினுடைய சத்சங்கம் கிடையாது. ஆத்மாக்கள் பரமாத்மாவை பிரிந்து இருந்து விட்டார்கள். இப்பொழுது அவருடைய சங்கம், நட்பு மீண்டும் கிடைத்திருக்கிறது. சச்சா சச்சா யக சத்துக்கா சங் 5000 வருஷமே ஏகிஹி பார் ஹோத்தாகே. உண்மையிலும் உண்மையான இந்த சத்தியத்தினுடைய சங்கம் 5000 வருடத்தில் ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. 18 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் போகுது. 18 வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கும்பாபிஷேகம்ன்றாங்க, 18 வருஷத்துக்கு ஒரு முறை மேலான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒரு கேப் கொடுக்கும்போது கூட்டம் என்னவாகுது, கூடுது. அவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டு அவங்க போகிறாங்க. பாபா சொல்ற, நான் 5000 வருஷம் கழித்து உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறேன். இது 5000 வருஷத்தில் ஒரே ஒரு முறை தான் இந்த சத்சங்கம் நிகழ்கிறது. ஆத்மாக்கள் பரமாத்மாவை பிரிஞ்சிட்டோம். உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் ஒரே ஒரு முறை தான் நிகழ்கிறது. சத்தியம் திரேதாயுகத்திலேயோ சத்சங்கமே இருக்காது. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் அநேக சத்சங்கங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் அது மனிதர்களினுடைய சங்கம், சத்தியத்தினுடைய சங்கம் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது வாஸ்தவத்தில் சத்தியம் என்பவர் ஒரே ஒரு தந்தை தான். சத்தியம்னா ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அபி தும் உன்கே சங்கமே பைட்டே, இப்போ நீங்கள் அவருடைய நட்பினில் அமர்ந்து இருக்கிறீர்கள். ஒரே ஒருத்தர் தான் சத்தியம்.
அவருடைய நட்பில் நீங்கள் இப்போ அமர்ந்திருக்கிறீங்க. யகபி ஸ்மிருதி ரகே, இது சத்சங்கம், இதுவும் நினைவில் இருக்கணும், கூடவே இன்னொன்றும் ஞாபகத்தில் இருக்கணும்ன்றார் பாபா. ஹம் காட்லி ஸ்டூடெண்ட்டுக்கு, நான் யாரு? காட்லி ஸ்டூடெண்ட், இறைவனின் மாணவன். பகவான் ஹம்கோ படாத்தேகே, பகவான் எனக்கு கற்றுத்தருகிறார். தோபி அகோ சௌபாகிய, இதை புரிஞ்சிட்டா கூட அது ஆகா சௌபாகியம். சத்சங்கம் 5000 வருஷத்தில் ஒரே ஒரு நாள் நடக்குது, ஒரே ஒரு முறை நடக்குது. அதில் நான் அமர்ந்திருக்கிறேன். இதில் நான் காட்லி ஸ்டூடெண்ட். இங்கே பகவான் எனக்கு கற்றுத்தருகிறார். இதை புரிஞ்சிட்டா கூட இது ஆகா சௌபாகியம். ஹமாரா பாபா யகாகே, நம்முடைய தந்தை இங்கு இருக்கிறார். அவர் தந்தை, டீச்சர், பிறகு குருவாகவும் ஆகுகிறார். தீனோஹி பாட் அபி பஜாரகே, 3 கதாபாத்திரத்தையும் அவர் இப்போ ஏற்று நடித்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளை தன்னுடையவராக ஆக்குகிறார். அவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? யாது சேகி விகர்ம வினாசு ஹோங்கே, நினைவின் மூலமாகத்தான் பாவகர்மம் அழியும். தந்தை நினைவு செய்வதால் தான் பாவம் அறுபடுகிறது. பிறகு உங்களுக்கு ஒளி கிரீடம் கிடைக்கிறது. யகிபி ஏக் நிஷானி, இது கூட ஒரு அடையாளம் தான். பாக்கி ஐசே நகி கி லைட் தேக்னேசே ஆத்தேகே, அதுக்காக சத்தியத்தில் எல்லாரும் தலைக்கு பின்னாலையும் ஒரு ஒளி வட்டம் தெரியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு அடையாளமாக காண்பிக்கிறோம், படம் வரையும் போது அப்படி காண்பிக்கிறோம். அது ஒரு பவித்திரத்தாவினுடைய அடையாளம். அவங்கெல்லாம் பவித்திரமான ஆத்மாக்கள்னு சொல்றதுக்காக காண்பிக்கிறோம். மற்றபடி தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. யக நாலேஜ் அவர் கோயிக்கோ மில்ன சக்கே, இந்த ஞானம் வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. தேனேவாலா ஏகிஹி பாப்புகே, கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். உண்மை ஃபுல் நாலேஜுகே, அவரிடம் முழு ஞானம் இருக்கிறது. பாபா கூறுகிறார், நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறேன். இது தலைகீழான மரம், இது கல்ப விருட்சம் அல்லவா? பகலே தெய்வீ ஃபூலோங்கா ஜாடுத்தா, முதல்ல இது தெய்வீக மலர்களினுடைய மரமாக இருந்தது. அபி காண்டோங்கா ஜங்கல் பன்கயா, இப்போ இது முட்களினுடைய காடாகி விட்டது. क्योंकि 5 विकार आ गया है, ஏன்னா 5 விகாரம் வந்துடுச்சு. பகலா முக்கிய தேக அபிமான், இதில் முதல் முக்கியமானது தேக அபிமானம். வகா தேக அபிமான் நகி ரகுத்தா, அங்கே தேக அபிமானம் இருப்பது இல்லை. இத்தனா சமझते हम आत्मा है, बाकी பரமாத்மா பாப்பு को नहीं जानते हैं. நம்ம ஆத்மாங்கிற அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க உலகத்தில். மற்றபடி தந்தை பரமாத்மா அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. ஹம் ஆத்மாகே பஸ், நாம் ஆத்மா அவ்வளவுக்கு தெரியுது. சன்னியாசிகளை பொறுத்தளவில் ஆத்ம ஞானம்லாம் சொல்கிறாங்க, அவ்வளவுதான். தூசரி கோயி நாலேஜ் நகி, அடுத்த ஞானம் அவங்களுக்கு இல்லை அப்படின்றார். ஏன்னா அவங்க பரமாத்மாவை சர்வ வியாபின்னே சொல்லிட்டாங்க, அவரோட ஐக்கியமாகிட்டோன்னு வேற சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவை பற்றி அவங்களுக்கு தெரியல. सर्प का मिसल अभी तुम्हें समझाया जाता है कि जन्म जन्म की पुरानी चिट्ठी सड़ी हुई यह काल है जो अभी तुमको छोड़नी है. பாம்புவின் சட்டை அப்படிங்கிற எடுத்துக்காட்டு சொல்லப்படுது. பாம்பு சட்டையை உரிக்கிறது போல இப்போ உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது, ஜென்ம ஜென்மமாக கிடைத்து வந்த பழைய இத்துப்போன இந்த சட்டையை நீங்கள் இப்பொழுது உகுத்து விட வேண்டும், விடுத்து விட வேண்டும். இது விட வேண்டிய நேரம், இது ரொம்ப பழசு, இது ஜென்ம ஜென்மத்து பழைய செருப்பு அப்படின்றார், பழைய சட்டை அப்படின்றார் பாபா. இதை நீங்கள் எதுக்கு சொல்கிறார் பாபா? இந்த தேக அபிமானம் போகணும், தேக அபிமானம் போகணும், இந்த உணர்வு வரணும். ஏற்கனவே சொன்ன ஞாபகம், ஒரு சமயம் சிவானி சிஸ்டர் ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்க ரொம்ப தங்கமாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ரொம்ப கனிவாக பேசுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு தேறி வர ஆரம்பிச்சிச்சுன்னா மிரட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏய் வா இங்கே போ, அதை ஏன் இங்கே வச்சு திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. திருப்பி நோயில் படுத்துட்டாங்கன்னா திருப்பி எம்மா இங்கே வாரையாமான்னு பணிவாக கேட்பாங்க. இப்போ நான் என்ன நினைக்க, எங்கள் மாமியாருக்கு குணமாகட்டும்னு நினைக்கவா, இல்லை இப்படி நோயிலே படுத்து கிடக்கட்டும்னு நினைக்கவா? நான் அது எப்போ தான் ஒழுங்காக இருக்குது? இது சிம்பிளான விஷயம்.
அந்த தேக அகங்காரம் எல்லா விகாரத்தையும் என்ன பண்ணிடுது, ஒருத்தவங்களை ஈஸியாக முள்ளாக்கிடுது. எப்போ இந்த தேகம் லாயக்கு இல்லை, நம்ம இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக சாஃப்டாக ஆகணும். எல்லாரும் ஆகிறாங்களான்னா இல்லை, சில பேர் படுக்கையிலையும் கடந்துக்கிட்டு பாடாப்படுத்துவாங்க, மிரட்டுவாங்க. அது அவ்வளோ கடுமையான சம்ஸ்காரம். எப்படியோ இந்த தேக உணர்வு நம்மை முள்ளாக மாற்றி கொண்டு இருக்கிறது. இந்த சட்டையை நான் விட்டுட்டேன் அப்படின்னா நான் மலராக என்ன பண்ணிடலாம், ஆகிடலாம். விடணும்னா என்ன அர்த்தம், சரீரத்தை விட்டுட்டு போங்கன்னு சொல்லலை, அபிமானத்தை விட்டுடுங்க. இது இத்து போன செருப்பு, இது இத்து போன சட்டை, இதை நான் உரிக்கணும். பாம்பு சட்டையை உரிக்கிறது போல இந்த எடுத்துக்காட்டு நமக்கு புரிய வைக்கப்பட. அபி தும்கோ சோடு, இது நீங்கள் விட்டுட்டு போக வேண்டிய சட்டை, இது நீங்கள் இப்போது விட்டுட்டு போக வேண்டிய சட்டை. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசை ஒட்டிலாம் பார்த்தீங்கன்னா லாரி லாரியாக துணி அள்ளிட்டு போவாங்க. அதுக்கு தனி கான்ட்ராக்டரே உண்டு. அங்கே குளிச்சுட்டு அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிட்டு போகணும், விட்டுட்டு போயிடணும். இப்போ விட்டு போனோன்னா நம்ம பாவமும் என்னவாயிடும், எவ்வளோ ஒரு அறியாமை. நாமளும் அப்படித்தானே இருந்தோம். துணியை போட்டு டாப்பில் பாவம் போயிடுமா? சிம்பிளான விஷயம். தேகத்தை நீங்கள் விடணும், தேக அபிமானத்தை நீங்கள் விடணும். இதை அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா பழைய சட்டையை ஊக்கணும், பாம்பு போல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாயே சப் பாகேகி, விநாசம் வரும்போது ஆத்மாக்கள் எல்லோரும் ஓடி செல்வார்கள்னா எல்லாரும் வீட்டுக்கு போகணும். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. எந்த ஞானம்? யகு நாடக் பூரா ஹோத்தாகே, இந்த நாடகம் முடிவடைகிறது. இந்த நாடகம் முடிவடைகிறது. எல்லாரும் இப்போ வீடு திரும்ப வேண்டும். இப்போ நாம் தந்தையிடம் செல்ல வேண்டும். ஆகவே வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த தேகத்தை விட்டுவிட வேண்டும். ஷரீர் கதம் குவாத்தோ, சரீரம் அழிந்து போய்விட்டால், துனியா கதம் குயி, உலகம் முடிந்து போய்விட்டது. உலகம் அழியுமாங்கிறது இல்லை. ஆத்மா சரீரத்தை விட்டுடுச்சுனாலே உலகம் முடிஞ்சிடுச்சு. பிறகு புதிய வீட்டிற்கு செல்லுவோம், புதிய சம்பந்தம் ஏற்படும். வகு ஃபிர்பி புனர்ஜென்ம யகாகி லேத்தே, உலகத்தில் யார் சரீரம் விட்டாலும் சரி அவங்க திரும்பவும் இங்கேதான் பிறப்பு எடுக்க வேண்டும். உங்களுக்கோ இது தெரிகிறது, நாம் புனர்ஜென்மம் எடுப்போம். ஆனால் இந்த பழைய உலகத்தில் இல்லை, மலர்களாலாக இருக்கும் புதிய உலகத்தில், அப்படின்னா தூய்மையான ஒரு தெய்வீக குணம் நிறைந்த உலகத்தில் யார் செத்தாலும் அவங்களுக்கு உலகம் அழிஞ்சு போயிடுது. பிறகு அடுத்த பிறவி எடுப்பாங்க, அங்கே புது உறவு கிடைக்கும். ஆனாலும் அது முள்ளாதான் இருக்க போகுது. ஆனால் நாம சரீரம் விட்டால் நாம் வரக்கூடிய ஜென்மம் எடுக்கக்கூடிய உலகம் மலர்களின் உலகம். தேவதைகளுக்கு பவித்திரமானவர்கள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. ஹமிகி ஃபூலுத்தே ஃபிர் காண்டே பனேகே ஃபிர் ஃபூலோங்கி துனியாமே ஜானாகே. நாம தான் மலராக இருந்தோம், பிறகு முள்ளாகிட்டோம், பிறகு மலர்களின் உலகத்திற்கு செல்ல வேண்டும். 3 காலம்னா நான் மலராக இருந்தேன், இப்போ முள்ளாயிட்டேன், திரும்பவும் நான் என்னவாகணும், மலராக ஆகணும். இதை நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்கிறீங்க. தேவதைகள் பவித்திரமானவர்கள். முன்பு ஆகே செல் தும்கோ பகுத் சாட்சாத்கார் ஹோங்கே, வரும் காலங்களில் உங்களுக்கு நிறைய சாட்சாத்காரம் கிடைக்கும். யகே கேல் பால், இதெல்லாம் ஒரு விளையாட்டு. சாட்சாத்காரம், காட்சி எல்லாமே. மீரா தியான் மே கேல்தி தி, உன்கோ கியான் நஹிதா. மீரா அந்த காட்சிகளில் விளையாடி கொண்டு இருந்தார்கள். அது ஞானம் இல்லை. அவங்களுக்கு கிருஷ்ணர் தெரிஞ்சார், அதனாலே அவங்க ஆடுனாங்க, பாடினாங்க. விஷம் குடித்தாலும் கூட அந்த விஷம் அவங்கள என்ன பண்ணலை, ஒன்றும் செய்யலை. உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருந்ததுனால விஷம் கூட அவங்கள ஒன்றும் பண்ணலை. ஆனாலும் அவங்கள்ட்ட என்ன இல்லை, ஞானம் இல்லை. கிருஷ்ணனுடைய பிரசாதம் சொல்லி கொடுக்குறாங்க விஷத்தை, அப்படியே நினச்சி அவங்க குடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு விஷம் ஒன்றும் பண்ண, அது விஷமாகவே இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அதை என்ன நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்றதான் முக்கியம். நீங்கள் பாபா நினச்சி சாப்பிட்டா அது அமிர்தம் தான், விஷமும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. பாபா சொல்கிறார் அது ஒரு விளையாட்டு. மீராட்டை இருந்தது ஒரு விளையாட்டு. அவங்களுக்கு காட்சி தெரிஞ்சுது, நம்பிக்கை இருந்தது, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. அதுவே அவங்கள அவ்வளோ குஷியில் நடனம் ஆட வச்சுது. இங்கே காட்சி இல்லை, சத்தியம் நமக்கு ஞானம் புரிய வைக்கிறார். நேற்று நாம் எப்படி இருந்தோம், நாளைக்கு நாம் எங்கே போக போகிறோம்,
இது சத்தியம். அப்போது இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளோ குஷியாக இருக்கும். மீராவுக்கு ஞானம் இல்லை, ஆனால் குஷியாக இருந்திருக்கிறாங்க. பாவனை, அதுக்கு பேர் என்னது? பாவனை. வெறும் பாவனை தான். கிருஷ்ணா கிருஷ்ணான்றது பாவனை. கிருஷ்ணன் கூட இருக்கிறார். அவங்க ஏன் அப்படி ஆனாங்கன்னா, ஒரு ஒரு 4 வயசாக இருக்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க கையில் எப்பொழுதுமே விளையாடுறதுக்காக ஒரு கிருஷ்ணனுடைய பொம்மையை கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு அந்த குழந்தை கேட்கும்போது, கல்யாணம் நடக்குது, இது பொண்ணு இது மாப்பிள்ளை, அப்போ எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க. ஆமாம் நடக்கும். அப்போ எனக்கு மாப்பிள்ளை யார்? அந்த குழந்தைக்கு என்னத்தை புரிய வைக்க, கிருஷ்ணனுடைய பொம்மையை கையில் வச்சுருக்காங்களே, இவர் தான் உனக்கு கணவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அன்னைக்கு பிடிச்சபடி கிருஷ்ணர் தான் எனக்கு கணவன், கிருஷ்ணர் தான் எனக்கு கணவன். அதை வச்சு கடைசி வரைக்கும் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க. பாபா சொல்கிறார், அது ஒரு பாவனை. அந்த பாவனையே அவங்களை எவ்வளோ வாழ வச்சுது. பாபா சொல்கிறார், நீங்கள் கிருஷ்ணனாகவே ஆக போகிறீங்க அப்படின்றார். கிருஷ்ணனோட ஜென்மம் எடுக்க போகிறீங்கன்றார். இது சத்தியம். அப்போ நமக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். பாபா சொல்கிறார், ஐசே நகி டான்ஸ் கியா தோ பஸ் வைகுண்ட சலி கை. மீரா டான்ஸ் ஆடினாங்க. அவங்க புத்தியில் என்ன இருந்துச்சு, என் கூட கிருஷ்ணர் இருக்கிறார், நான் அவரோட ஆடிட்டு இருக்கிறேன். அவங்க ஆடினதுனால வைகுண்டத்துக்கு போயிடலை. அவங்களுக்கு பாவனை, மனசுக்குள்ள ஒரு கற்பனை, நான் கிருஷ்ணரோட இருக்கிறேன் அப்படின்னு. ஐசே பகூத் டான்ஸ் கர்த்தே தே. அப்படி நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க. பாபா யஜ்ஞத்திலேயே நிறைய பேருக்கு காட்சி கிடைச்சிது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, நடனம் ஆடினாங்க. தியான்மே ஜாக்கர் தேக்கர் ஆத்தே தே. தியானத்தில் போய் டிரான்ஸில் போய் கிருஷ்ணனை எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தாங்க. ஃபிர் ஜாக்கர் விகாரி பனே. ஆனால் பிறகு அவங்க என்னவாயிட்டாங்க, விகாரியாகவே ஆயிட்டாங்க. பாபா குழந்தைங்களே, மீராவெல்லாம் விட்டுடலாம். ஞானம் கேட்டு அப்புறம் டிரான்ஸில் போய் பிறகு திரும்பி விகாரி ஆயிட்டாங்க. காயா ஜாத்தாகேனா ஒரு பழமொழி கூட இருக்குது இல்லையா? என்ன பழமொழி? சடேத்தோ சாக்கே வைகுண்ட ரஸ். ஏறுனா வைகுண்ட ரசனை, விழுந்தா அதல பாதாளம் சுக்கல் 100 அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. சில பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒரு நாள் குஷியாக இருக்கிறாங்க, பாபா 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 பாபான்னு. அடுத்த நாள் டோட்டல் மூடாது. பாபா சொல்கிறாங்க, பாப்பு बीती देते हैं, तुम वैकुंठ के मालिक बन सकते हो अगर ज्ञान योग सीखेंगे तो. பாபா நமக்கு தெளிவாக சொல்கிறார், இந்த காட்சியில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வைகுண்டத்துக்கு எஜமானன் ஆகலாம், ஆனால் இந்த ஞானத்தை யோகத்தை கற்றுக்கொண்டால்தான். வெறும் காட்சி பார்க்கறதுனால யாரும் உலகத்துக்கு எஜமானன் ஆகிட முடியாது. பாப்புக்கோ சோடாத்தோ கயே கட்டர்மே விகாரமே. பாபாவை ஒருத்தவங்க கைவிட்டுட்டாங்கன்னா அவங்க சேத்துல விழுந்துட்டாங்க, அதாவது விகாரத்தில் விழுந்துட்டாங்க. ஆச்சரியவத் பாபா கா பனந்தி சுனந்தி சுனாவந்தி பிற பாகந்தி. ஆச்சரியப்படும்படியாக பாபா குழந்தை ஆகிறாங்க. எல்லாரும் அதிசயிக்கும்படியாக மற்றவங்களுக்கு ஞானம் சொல்கிறாங்க, ஞானம் கேட்குறாங்க. பிறகு எல்லாரும் அதிசயப்படும்படியாக பாபா கையை விட்டுட்டும் போயிட்டாங்க. அடுத்த வார்த்தை என்னது? ஆச்சரியவத் பனந்தி சுனந்தி சுனாவந்தி பாகந்தி. ஆச்சரியப்படும்படியாக பாபா ஞானத்தை கேட்குறாங்க, பாபா ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் பாபா கையை விட்டுட்டே போயிடுறாங்க. அடுத்த வார்த்தை என்னது? அகோ மாயா. ஆகா மாயா. மாயா எவ்வளவு சக்திசாலியானது. அகோன்னா என்ன? எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைங்களையெல்லாம் மாயா தூக்கிட்டு போயிடுச்சு. பாபாவுக்கும் நல்ல குழந்தைங்க தான் வேணும், மாயாவுக்கும் நல்ல குழந்தைங்க தான் வேணும். பாபா ஆச்சரியப்படுறார், ஆகா மாயா கித்தனி பாரி சோட்டு லகுஜாத்தீகே. எவ்வளவு பலமான அடி விழுந்து விடுகிறது. இப்பொழுது தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் தேவதை ஆகுகிறீர்கள். ஆத்மா சரீரம் இரண்டுமே சிரேஷ்டமாக வேண்டும் அல்லவா? தேவதைகளினுடைய ஜன்மம் விகாரத்தால் நிகழ்ந்தது இல்லை. அந்த உலகமே நிர்விகார உலகம். அங்கே 5 விகாரங்கள் இருப்பது இல்லை. சிவபாபா சொர்க்கத்தை உருவாக்கி இருந்தார், இப்பொழுதோ நரகமாக ஆகியிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் சொர்க்கவாசி ஆகுவதற்கு வந்திருக்கிறீர்கள். ஜோ அச்சி ரீதி படுத்தேகே வகி சொர்க்கமே ஜாயேங்கே. காட்சி பார்க்குறவங்க போயிட போகிறது கிடையாது.
பாபா சொல்றார், யார் நல்ல விதமாக படிப்பார்களோ அவர்களே சொர்க்கம் செல்லுவார்கள். தும் ஃபிர்சே படுத்தே ஹோ. இந்த படிப்பு உங்களுக்கு புதுசு இல்லை, நீங்கள் மீண்டும் படிக்கிறீங்க. கல்ப கல்ப படுத்தே ரகைங்க. ஒவ்வொரு கல்பமும் நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. இந்த சக்கரம் சுற்றி கொண்டு இருக்கிறது. எக பனா பனாயா டிராமாகே, இது ஆனதும் ஆக்கப்பட்டதுமான நாடகம். இன்சே கோயி சூட்டு நகி சக்தா, இந்த நாடகத்திலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஜோ குச் தேக்தே ஹோ மச்சர் உடா. பாபா அடிக்கடி சொல்கிற எடுத்துக்காட்டு தான். நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி, அங்கேருந்து ஒரு கொசு பறக்குதா, அப்புறம் அடுத்தது என்னது, கல்ப பாதபி உடையகா, அடுத்த கல்பமும் என்ன பண்ணும், அந்த கொசு அதே இடத்துலேருந்து கிராஸ் பண்ணி பறந்து போகும். கொசு பறக்குதுன்னு ஏன் சொல்கிறார் பாபா? அது ஒரு அற்ப நிகழ்ச்சி. அது மாதிரி இங்கே என்ன நடந்தாலும் சரி, எல்லாமே ஏற்கனவே நடந்தது, நடக்குது, நடக்கும். எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு கொசுவை எடுத்துக்காட்டு சொல்கிறார். ஒரு கொசு வந்துச்சு, பறந்துச்சு. ஒரு உயிர் போனாலும் கூட பாபா என்ன தான் சொல்ல போகிறார், அந்த ட்ராமா படி அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டுட்டு பறந்து போச்சு, அவ்வளோதான். அவருக்கு கொசுவும் ஒன்று தான், உயிரும் ஒன்று தான், ஆத்மாவும் ஒன்று தான். எல்லாமே ட்ராமா, எல்லாமே கல்பத்துக்கு முன்னால் போலவே. பாபா சொல்கிறார், யக சமஜ்னேமே படி அச்சி புத்தி சாகியே. இதை புரிந்து கொள்வதற்கு மிக நல்ல புத்தி வேண்டும். எதை புரிஞ்சுக்கிறதுக்கு? ட்ராமா, கல்பத்துக்கு முன்னால் இது நடந்துச்சு. அது என்னவாகவும் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் எதை சீரியஸாக பாபாட்ட கொண்டு போய் சொல்லுங்கள், அவர் என்ன சொல்லுவார்? அதான் எனக்கு தெரியுமேம்பார். கல்பம் இதுதானே நடக்குது. பாபா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் பாபா என்ன சொல்வார்? அவர் சிரிப்பார், ஸ்மைல் பண்ணுவார். புதுசாக வந்து சொல்லுது, என்னமோ இன்றைக்கி தான் இப்போ தான் நடக்கிற மாதிரி. இது கல்ப நடக்கிற விஷயம்தான். அது அவ்வளோ சாதாரணம். ஆத்மா பரமாத்மா ஞானம் ஈஸி. ஆனால் இது ட்ராமா, இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய நல்ல புத்தி வேண்டும் அப்படின்றார் பாபா. யகு ஷூட்டிங் ஹோத்தி ரகத்தேக. இங்கே நடந்துட்டுருக்கிறது என்னது? ஷூட்டிங் நடந்து கொண்டே இருக்கிறது. யகு கர்மச்சேத்திர, இது கர்மச்சேத்திரம். யகா பரந்தாம்சே ஆயேகே பாட்டு பஜான். இங்கே நீங்கள் பரந்தாமத்திலிருந்து நடிக்க வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த படிப்பில் சிலரோ மிக நல்ல புத்திசாலி ஆகிவிடுகிறார்கள். கோயி அபி படு ரகேகே, சில பேர் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. கோயி படுத்தே புராணே சேவி தீக்கே ஹோ ஜாத்தேங்க, சில பேர் படித்து பழையவங்களை விட தீவிரமாக முன்னால் போயிடுறாங்க. ஞான சாகர்த்தோ சப்கோ படாத்தே ரகத்தேகே, ஞான கடலானவரோ எல்லோருக்கும் கற்று கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாப்கா பனா நிச்சயக்கா வர்ஷா துமாராகே, நீங்கள் பாபா உடையவர் ஆகிட்டீங்களா, இந்த விஸ்வக்கா வர்ஷா துமாராகே, உலகத்தினுடைய ஆஸ்தி உங்களுடையதாகி விடுகிறது. तुम्हारी आत्मा जो पतित है उनको पावन ज़रूर बनाना है. उनके उसके लिए सहज तरीका के बेगत के बाप को याद करते रहो तो तुम यह बन जाएंगे. பாபா குழந்தை ஆகிட்டா ஆஸ்தி உங்களுக்கு தான், உலகத்தினுடைய ஆஸ்தியே. ஆனால் இதுவும் உண்மை, ஆத்மா இப்போ அழுக்காக இருக்குது, இது தூய்மையாக அவசியம் ஆக்கப்பட வேண்டும். அதற்கு சகஜத்திலும் சகஜமான வழிமுறை, எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள், அப்பொழுது இது ஆகிவிடுவீர்கள். நினைவு செய்யுங்கள் சொல்லலை, நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, அப்போ நீங்கள் இந்த தேவதையாக ஆகிடுவீங்க. तुम बच्चों को इस पुरानी दुनिया से வைராகிய ஆனா சாகி. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வர வேண்டும். மற்றபடி முக்திதாமம், ஜீவன் முக்திதாமம், இதை और किसको भी हम याद नहीं करते सिवाय एक के, வேற எதையுமே நாம் நினைக்கிறதில்லை ஒரே ஒருவரை தவிர. சவேரே உட்டுக்கர் அபியாச கர்னாகே, அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்ய வேண்டும். கி ஹம் அசரீரி ஆயே அசரீரி ஜானா, நம்ம அசரீரி ஆகிட்டு வந்தோம், பிறகு அசரீரி ஆகி செல்ல வேண்டும். फिर कोई भी देहदारी को हम याद क्यों करें, வந்தது அசரீரி, போகிறது அசரீரி, பிறகு எந்த ஒரு தேகதாரியையும் நாம் ஏன் நினைக்க வேண்டும்? பாபா சொல்கிறார், நாம் யாரையோ ஒருத்தவங்களை நினைக்கிறோம்னாலே என்ன அர்த்தம்? நீங்கள் யாரை நினைச்சாலும் சரி, யாரை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம்? தேகத்தை நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். பாபா நாம் ஏன் நினைக்கணுன்றார்? நாம் வந்தது அசரீரியா,
போகிறது அசரீரியா. இதில் நாம் ஏன் ஒரு தேகதாரியை நினைக்கணும்? அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்து இப்படியெல்லாம் உரையாடல் செய்ய வேண்டும். அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்து நான் ஏன் இன்னொருத்தவங்களை நினைக்கணும்? இன்னைக்காவது கேட்டு பார்த்துருக்கோமா? பாபாவை நினைக்கிறோம், அது சரி. எந்த கேள்வியும் கேட்டுக்கணும். நான் ஏன் அவங்கள நினைக்கணும்? நமக்கு பிரச்சனையே என்னதுதான்? நம்ம யாரையோ நினைக்கிறோம், அதுதான் பிரச்சனை. பாபா சொல்கிறார், நான் ஏன் நினைக்கணும் இன்னொருத்தவங்களை? வந்தது அசரீரி, போகிறது அசரீரி. இதில் இன்னொரு தேகதாரி எங்கேருந்து இடையிலேருந்து வரணும்? இப்படியெல்லாம் அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்து தனக்குத்தானே உரையாடல் செய்யுங்கள் அப்படின்றார் பாபா. சவேரேக்கோ அதிகாலை பொழுதிற்கு அமிர்த வேளை என்று சொல்லப்படுகிறது. ஞான அமிர்தமும் ஞான கடலிடம் உள்ளது. ஆகவே ஞான கடலானவர் கூறுகிறார், அதிகாலை நேரம் மிகச் சிறந்த நேரம். அதிகாலை எழுந்து மிகுந்த அன்போடு தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா, நீங்கள் 5000 வருடத்திற்கு பிறகு எங்களுக்கு வந்து கிடைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். செய்தால் பாவம் அழிந்துவிடும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அவசியம் சதோ பிரதானம் ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் சுபாவம் உருவாகிவிட வேண்டும். அப்படி உருவாகிவிட்டால், பாபா நினைக்கிறது நமக்கு சுபாவமாக ஆகணும். அப்படி சுபாவமாக ஆகிவிட்டால் குஷிமே பைட்டே ரகேங்க, குஷியில் உட்கார்ந்துட்டே இருப்பீங்க. ஷரீருக்கா பான் டூட்டுத்தா ஜாயேகா, சரீர உணர்வு துண்டுபட்டு விடும், அறுபட்டு விடும். பிறகு தேக உணர்வே வராது, குஷி நிறைய இருக்கும். இதெல்லாம் எப்போ? பாபாவை நினைக்கிற சுபாவம் வரணும். பாபாவை நினைக்கக்கூடிய சுபாவம் ஏற்பட்டு விட்டால் பாபா சொல்கிறார், குஷியில் இருப்பீங்க. சரீர உணர்வு நீங்கி போய்விடும், தேக உணர்வே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் குஷியாக இருந்தீர்கள். எப்பொழுது? எப்போ நீங்கள் குஷியாக இருந்தீங்க? எப்போ குஷியாக இருந்தீங்க? ஞானத்துக்கு வந்த புதுசில், நான் சின்ன பையனாக இருக்கும்போது. அப்படியா? அதெல்லாம் இல்லை. சிம்பிளான விஷயம். பாபா சொல்கிறார், ஜப் தும் பவித்திரத்தே. நீங்கள் எப்போ பவித்திரமாக இருந்தீங்களோ அப்போ எப்படி இருந்தீங்க? குஷியாக. அதுக்கு வயசு, காலம், வருஷம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த காலத்தில் நாங்களெல்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்னைக்கெல்லாம் பவித்திரமாக இருந்தீங்களோ அன்றைக்கெல்லாம் எப்படி இருந்தீங்க? குஷியாக இருந்தீங்க. இப்போவுமே நீங்கள் குஷியாக இருக்கலாம், தூய்மையாக இருக்கிற பட்சத்தில். தூய்மைன்னா என்ன? எனக்கு ஒருத்தரை தவிர ரெண்டாவது யாருமே இல்லை. பாபா சொல்கிறார், நீங்கள் தூய்மையாக தும் குஷி மேத்தே ஜப் பவித்திரத்தே. நீங்கள் குஷியில் இருந்தீங்க எப்போ பவித்திரமாக இருந்தீங்களோ அப்போ. துமாரி புத்தி மே எக சாரா கியான் ரகனாச்சாகே. உங்கள் புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்க வேண்டும். முதலில் யார் வருகிறார்களோ அவசியம் அவர்கள் 84 ஜென்மங்கள் எடுப்பார்கள். பிறகு சந்திர வம்சிகள் கொஞ்சம் குறைவு, இஸ்லாமியர்கள் அதைவிட குறைவு. நம்பர்வார் மரத்தினுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? முக்கியமான தர்மம் தேவதா தர்மம். பிறகு அவற்றிலிருந்து 3 தர்மம் வெளிப்படுகிறது. கிளைகள், பக்க கிளைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் நாடகத்தை புரிந்து கொண்டீர்கள். இந்த நாடகம் மிக மெதுவாக நகர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கடிகாரமுள் எவ்வளவு கரெக்டாக துல்லியமாக டிக் டிக்கு நகருதோ அதுபோல பாபா சொல்ல ட்ராமா மிக அழகாக. ஒரு ஜூம் அப்படிங்கிறதுக்கு கடிகாரம் முள்ளுன்னு அர்த்தம் உண்டு, பேன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. நிறைய பேர் அதுக்கு பேன் அப்படின்னா விளக்கம் சொல்கிறாங்க. நாடகம் பேன் நகர மாதிரி நகருது அப்படிம்பாங்க. அது ஊர்ந்துக்கிட்டே இருக்குமாமா. அதுக்கு கடிகார முள்ளுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த நாடகம் கடிகார முள் போல மிக மெதுவாக தீரே தீரே ஃபிர்தா ரகத்தாக மெல்ல மெல்ல சுழன்று கொண்டே இருக்கிறது. செகண்ட் பை செகண்ட் டிக் டிக் சல்தி ரகத்தீகே, நொடிக்கு நொடி டிக் டிக் என்று நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லியே காயா ஜாத்தாக, அதனால தான் சொல்லப்படுது செகண்டுமே ஜீவன் முக்தி, நொடியில் ஜீவன் முக்தி. ஷாக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு செகண்டில் புத்தி ஓப்பன் ஆகிடும். நமக்கும் அப்படி ஒரு செகண்டு நிகழும். அந்த நொடிக்குத்தான் ஜீவன் முக்திக்கான புகழ் இருக்கிறது. அது இந்த நொடியாகவும் இருக்கலாம். இந்த நொடி இல்லைன்னா பிறகு எந்த நொடியுமே கிடையாது. அதுவும் பாபா சொல்கிறார்.
நொடியில் ஜீவன் முக்தி. இந்த நாடகம் டிக் டிக் என நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆத்மா தன்னை எப்போ புரிஞ்சு தந்தையை நினைவு செய்தோ அந்த நொடி தான் ஜீவன் முக்தி. ஆத்மா தன்னை புரிஞ்சு தந்தையை நினைவு செய்தோ அந்த டிக் வரும் இல்லையா, அந்த டிக் வரும்போது என்ன கிடைச்சிடுது? ஜீவன் முக்தி கிடைச்சிடுது. பாபா, நாங்கள் உங்கள் குழந்தையாக இருக்கிறோம், நாங்களோ சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், பிறகு நாங்கள் ஏன் நரகத்தில் கிடக்கின்றோம்? எனக்கு என்ன தலையெழுத்தா இங்கே இருக்கணும்னு சில பேர் கேட்பாங்கல்ல, எங்கேயாவது எதுலையாவது மட்டும் மாட்டிக்கிட்டாங்கன்னா கேட்பான். நீங்கள் பாபாட்ட நாம் சொல்கிறோமா, பாபா நீ சொர்க்கத்தின் படைப்பாளர், நாங்கள் உங்கள் குழந்தை, நாங்கள் இந்த நரகத்தில் கிடக்கணும்? बाप तो स्वर्ग की स्थापना करने वाला फिर नरक में क्यों पड़ेगे? பாபாவும் சொல்கிறார், அப்பா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் நரகத்தில் கிடக்கணும், ஏன் கிடக்கணுன்றார் பாபா. அப்போ பாபா சொல்கிறார், பாப் சம்ஜாத்தேகே, பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீங்க, 84 ஜென்மம் எடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டீங்க. அப் ஃபிர் மேரி மத் பர் சலோ, இப்போ மீண்டும் என்னுடைய அறிவுரை படி பாதையின் படி நடந்து செல்லுங்கள். தந்தையினுடைய நினைவினால் தான் விகர்மம் விநாசமாகும். ஏனெனில் ஆத்மாவில் தான் கரை படிந்து இருக்கிறது. ஷரீரம் என்பது ஆத்மாவினுடைய நகை. ஆத்மா பவித்திரம் என்றால் ஷரீரமும் பவித்திரமாக கிடைக்கும். நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் சொர்க்கத்தில் இருந்தோம், இப்பொழுது மீண்டும் பாபாட்டை வந்திருக்கிறோம். ஆகவே தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை எடுத்து கொள்ள வேண்டும் அல்லவா? பாபா சுதார் 5 விகாரம் கோ சோடனாகி, 5 விகாரங்களை விட்டுவிட வேண்டும். தேக அபிமான் சோடனாகி, தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். காம் காஜ் கர்த்தே பாத்கோ யாது கர்த்தே ரவோ, எல்லா வேலைகளை கடமைகளை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஆத்மா தனது நாயகனை அரைக்கல்பமாக நினைவு செய்து வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த நாயகன் வந்து இருக்கின்றார். கூறுகிறார், காம சிதையில் அமர்ந்து நீங்கள் கருப்பாகி விட்டீர்கள், இப்பொழுது நான் உங்களை அழகாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறேன். இதற்கு இந்த யோக அக்னி உள்ளது. ஞானத்தை சிதை என்று சொல்வது இல்லை, யோகத்தை தான் சிதை அக்னி என்று சொல்லப்படுகிறது. நினைவு சிதையில் அமருவதால் விகர்மம் விநாசமாகும். ஞானத்திற்கு நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. தந்தை உங்களுக்கு சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திம ஞானத்தை கூறுகிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை, பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர், பிறகு சூரியவம்சி சந்திரவம்சி, பிறகு மற்ற தர்மத்தை சேர்ந்த கதைகள் எல்லாம் துணை கதைகளாக இருக்கின்றன. மரம் எவ்வளவு பெரியதாக ஆகியிருக்கிறது. இப்பொழுது இந்த மரத்திற்கான அஸ்திவாரமே இல்லை. ஆகவே ஆலமரத்தினுடைய எடுத்துக்காட்டும் கொடுக்கப்படுகிறது. அதில் வேர்பாகமே இல்லாமல் போயிருக்கும், ஆனால் விழுதுகள் அது தாங்கிட்டு இருக்கும். தேவி தேவதா தர்மம் என்ற அடிபாகம் மறைந்து போய்விட்டது. தர்மம் மறைந்து கர்மம் மறைந்து போய்விட்டது. தர்மத்துப்படியும் நடக்கலை, நல்ல கர்மத்தின்படியும் அவங்க நடக்கலை. இப்போ நீங்கள் குழந்தைங்க சிரேஷ்டமாகுவதற்காக சிரேஷ்ட கர்மா செய்கிறீர்கள். சிரேஷ்டமாகணும்னா ஞானம் கேட்கறது யோகா பண்ணுறது போதாது. பாபா சொல்ற சிரேஷ்டமான கர்மா செய்கிறீர்கள். தன்னுடைய திருஷ்டியை சிவிலாக ஆக்கி கொள்கிறீர்கள். தன்னுடைய பார்வையை நீங்கள் இப்போ தெய்வீகம் உடையதாக பண்பு மிக்கதாக ஆக்கி கொள்கிறீர்கள். முதல்ல கண்ணு கிரிமினலாக இருந்தது, இப்போ சிவில் ஆக்கிக்கிறீங்க. துமே அப்பு பிரஷ்ட கரம் நகி கர்னாகே, இப்போ நீங்கள் கெட்ட கர்மம் செய்ய வேண்டாம். கோயி கூதிருஷ்டி ந ஜாயே, எந்த கெட்ட பார்வையும் யார் மீதும் செல்ல வேண்டாம். அப்னே கோ தேக்கோ, தன்னை பாருங்கள். கம் லக்ஷ்மி கோ வர்ணே லாயக் பனேகே, என்ன பார்க்கணுமாமா? நான் லட்சுமியை திருமணம் செய்ய தகுதியாக இருக்கிறேனா? ஹம் அப்னே கோ ஆத்மா சமஜ் பாப் கோ யாது கர்த்தேகே, நான் என்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்கிறேனா? ரோஜ் போத்தாமேல் தேக்கோ, டெய்லி கணக்கை பாருங்கள். முழு நாளில் தேக அபிமானத்தில் வந்து எந்த விகர்மமும் செய்யவில்லையா? இல்லை என்றால் 100 மடங்கு ஆகிவிடும். மாயா சார்ட் பி நகி ரக்னே தேத்தீகே, சார்ட்டு கூட எழுத விடுவது இல்லை. தோ 4 தின் லிக்கர் பிர் சோடு தேத்தேகே, 2 நாள் 4 நாள் சார்ட் எழுதிட்டு பிறகு விட்டுடுறாங்க. பாப்புக்கோ ஓனா ரகுத்தாகைனா, பாபாவுக்கு கொஞ்சம் கவலை இருக்கும் இல்லையா? நம்ம பிள்ளைங்க படிக்கலைன்னா எவ்வளோ கவலைப்படுறாங்க அம்மா அப்பா.
நம்ம சார்ட் எழுதலைன்னா யாருக்கு கவலை வருதாமா? பாபாவுக்கு கவலை. பாபாவுக்கு அக்கறை இருக்கும் இல்லையா? கவலைன்னா என்ன அர்த்தம்? அக்கறை, சிந்தனை. ஐயோ இந்த குழந்தை சார்ட் எழுதாமல் தூங்கிடுச்சு, அப்புறம் நாளைக்கு இது எங்கே யோகா பண்ணும், எங்கே தெய்வீக குணத்தை கடைபிடிக்கும். பாபாவுக்கு கவலை இருக்குது. எப்படி ஹோம்ஒர்க் எழுதாமல் ஒரு குழந்தை படுக்குதுன்னா அம்மாவுக்கு வருத்தம் இருக்கும். அதுபோல பாபாவுக்கும் கவலை இருக்கிறது. ரகம் படுத்தாகே, குழந்தை மேலே இறக்கம் வருது. ஏன்னா சார்ட் எழுத எழுத யோகா நேரம் அதிகரிக்கும், அனுபவம் அதிகமாகும். பாபாவுக்கு கருணை ஏற்படுகிறது. பச்சே ஹம்கோ யாது கரேத்தோ உனக்கே பாப் கட்டு ஜாயே. குழந்தைங்க என்னைய நினைச்சாதானே அவங்களுடைய பாவம் அழியும். இஸ்மே மெகனத்தகே, இதில் உழைப்பு உள்ளது. உழைப்புங்கிறது என்னது? சார்ட் எழுதுறது. அப்னேக்கோ காட்டா நகி டால்னாகே, சார்ட் எழுதுனா நஷ்டம் ஏற்படாது இல்லையா? அக்கௌண்ட் எழுதுறாங்களே பிஸ்னஸ்மேன், அப்போ தான் அவங்களுக்கு நஷ்டம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். ஞானத்தோ பகுத் சகஜகே, ஞானம் ரொம்ப ஈஸி. अच्छा நல்லது. मीठे मीठे सिकिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिक मुख्यमान सारम सवेरे अमृत वेले उठकर बाप से मीठी मीठी बातें करनी है. அதிகாலை அமிர்த வேளை எழுந்து தந்தையிடம் இனிமையிலும் இனிமையாக பேசுங்கள். அதிகாலை அமிர்த வேளை எழுந்து தந்தையிடம் இனிமையிலும் இனிமையாக பேசுங்கள். அசரீரி பன்னேக்கா அபியாச கரணாகே, அசரீரி ஆகக்கூடிய அபியாசம் செய்யுங்கள். அசரீரி ஆகக்கூடிய அபியாசம் செய்யுங்கள். தியான ரகே பாப் கி யாத் கே சிவாயே குச் பி யாத் ந ஆயே. தந்தையின் நினைவை தவிர்த்து வேறு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது என்பதில் கவனம் வையுங்கள். தந்தையின் நினைவை தவிர்த்து வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது என்பதில் கவனம் வையுங்கள். अपनी दृष्टि बहुत சுத்த பவித்திர பனானீகே, தன்னுடைய திருஷ்டியை மிக சுத்தமாக பவித்திரமாக ஆக்குங்கள். திருஷ்டியை மிக சுத்தமாக पवित्रமாக ஆக்குங்கள். दैवी फूलों का बगीचा तैयार हो रहा है, इसलिए फूल बनने का पूरा पुरुषार्थ करना है. தெய்வீக மலர்களுக்கான தோட்டம் தயாராகி கொண்டு இருக்கிறது. தெய்வீக மலர்களுக்கான தோட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே மலர் ஆகுவதற்கான முழு முயற்சி செய்யுங்கள். முடிஞ்சா பார்ப்போம் அப்படிலாம் இல்லை. பாபா சொல்ற பூரா புருஷார்த், முழு முயற்சி செய்யுங்கள். மலர் ஆகுவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். காண்டா நகி பன்னாகே, உள்ளாக ஆகிவிட வேண்டாம். உள்ளாக आगिविட வேண்டாம். वरदान अपनी पावरफुल स्थिति द्वारा मनसा सेवा का सर्टिफिकेट प्राप्त करने वाले स्व अभ्यासी भव. வரதானம் தனது பவர்ஃபுல் ஸ்திதி மூலம், தனது சக்திமிக்க ஸ்திதி மூலம் மனதின் சேவைக்கான சர்டிஃபிகேட் பெறக்கூடிய, பவர்ஃபுல் ஸ்திதி மூலம் மனதின் சேவைக்கான சர்டிஃபிகேட் பெறக்கூடிய சுய அபியாசி பவ. ரேரான வரதான் சுய அபியாசி. ஆத்ம அபிமானின்னு ஈஸியாக சொல்லலாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தையில். ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? சுய அபியாசி பவ. தன்னுடைய சக்திமிக்க ஸ்திதி மூலம் மனசா சேவைக்கான சர்டிஃபிகேட் பிராப்தி பெறக்கூடிய சுய அபியாசி பவ. சுய அபியாசம். உலகத்திற்கு லைட் மைட்டுக்கா வரதான் தேனே के लिए, ஒளியையும் சக்தியையும் வரதானமாக கொடுப்பதற்கு அமிர்த வேளை யாதுக்கே ஸ்வ அபியாச துவாரா, அமிர்த வேளை நினைவிற்கான சுய அபியாசம் மூலம் பவர்ஃபுல் வாயுமண்டல் பனாவோ, சக்திமிக்க வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. அமிர்த வேளையில் லைட்டு மைட்டை வரமாக கொடுக்கறதுக்காக பாபா சொல்றார், ஸ்வ அபியாசம் மூலம் பவர்ஃபுல் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அப்பொழுது மனசா சேவைக்கான சர்டிஃபிகேட் பிராப்தியாக கிடைக்கும். கடைசி நேரத்தில் மனதின் மூலமாகத்தான்
நீங்கள் சேவை செய்து உங்கள் பார்வையினாலேயே பிறருக்கு விமோச்சனம் அளிக்கக்கூடிய சேவை நடைபெறும். தன்னுடைய உள் உணர்வு மூலம் அவர்களுடைய உள் உணர்வுகளை மாற்றும் சேவை செய்ய வேண்டும். தன்னுடைய சிரேஷ்டமான நினைவின் மூலம் அனைவரையும் சக்திசாலி ஆக்க வேண்டும். கடைசி நேரத்தில் நம்முடைய ஸ்திதி மனதின் மூலம் பார்வையினால் பிறரை கரை சேர்க்கணும், விருத்தி மூலமாக பிறருடைய விருத்தியை மாற்றும் சேவை செய்யணும், தன்னுடைய சிரேஷ்டமான நினைவின் மூலமாக எல்லோரையும் சக்திசாலி ஆக்கணும். எப்பொழுது அப்படிப்பட்ட லைட்டு மைட்டு கொடுக்கக்கூடிய பயிற்சி செய்வீர்களோ அப்பொழுதே தடையற்ற வாயுமண்டலம் உருவாகும். இந்த கோட்டை சுவர் பலம் மிக்கதாக மாறும். இந்த கோட்டை பலம் மிக்கதாக மாறும். நாம் இருக்கிற இடம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதற்கு நாம் மனசா சேவா பண்ணணும். ஸ்லோகன் சமஜ்தார் வகுகே ஜோ மன்சா வாச்சா கர்மனா தீனோ சேவாயே சாத்து சாத்து கர்த்தேகே. எண்ணம் சொல் செயல் என 3 சேவைகளையும் சேர்த்து சேர்த்து செய்பவர்கள்தான். எண்ணம் சொல் செயல் 3இன் மூலம் சேர்த்து சேர்த்து சேவை செய்பவர்கள்தான் புத்திசாலிகள். மனசா சேவா, வாச்சா சேவா, கர்மனா சேவா 3ஐயும் சேர்த்து செய்பவர்கள்தான் புத்திசாலிகள். அவ்யக்த இஷாரா, ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியினுடைய தாரணை செய்யுங்கள். நீங்கள் சவால் விடுகிறீர்கள், நொடிப்பொழுதில் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை பிராப்தியாக பெறலாம் என்று. அதை பிராக்டிக்கலில் கொண்டு வருவதற்கு சுய மாற்றத்தினுடைய வேகத்தை நொடியில் அடைய முடிகிறதா? சுய மாற்றத்தின் மூலம் மற்றவர்களை மாற்ற வேண்டும். நீங்கள் அனுபவம் செய்ய வைங்க. பிரம்மா குமார் என்றாலே அர்த்தம் உள் உணர்வு, பார்வை, செயல், பேச்சில் மாற்றம் பெற்றிருப்பவர்கள். கூடவே தூய்மையினுடைய பர்சனாலிட்டி, ஆன்மீக ராயல்ட்டியினுடைய அனுபவத்தை பிறருக்கு ஏற்படுத்துங்கள். ஆத்தேஹி மில்தேஹி இஸ் பர்சனாலிட்டி கி ஓர் ஆகர்ஷித் ஹோ. யார் உங்கள் முன்னால் வந்தாலும், யார் உங்களை சந்தித்தாலும் அவர்கள் உங்களுடைய இந்த தூய்மையினுடைய பர்சனாலிட்டியினால் ஆக்கர்ஷிக்கப்படட்டும். யாரை நீங்கள் சந்தித்தாலும், யார் உங்கள் முன்னால் வந்தாலும், வந்ததுமே சந்தித்ததுமே உங்களுடைய பர்சனாலிட்டியை அவங்க என்ன பண்ணணும்? அனுபவம் செய்யணும். என்ன பர்சனாலிட்டி? தூய்மை. அதுவும் ஒரு நொடியில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கும் ஒரு நொடியிலேயே என்ன கிடைச்சிடும்? அனுபவம் கிடைத்துவிடும். அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லையா. பாசா ஒரு செகண்டில் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு நொடியில் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, தன்னைத்தானே பாருங்கள், நான் மலராகி இருக்கிறேனா? தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகிவிடவில்லை தானே. பாபா வந்திருப்பதே முள்ளிலிருந்து மலராக நம்மை ஆக்குவதற்குத்தான். எந்த நம்பிக்கையினுடைய ஆதாரத்தில் தந்தையிடம் துண்டிக்கப்பட முடியாத அன்பு இருக்கிறது. முதல்ல தன்னை ஆத்ம நிச்சயப்படுத்திக்கோங்க, அப்போ பாபாட்ட அன்பு இருக்கும். இந்த துண்டிக்கப்படாத நம்பிக்கையும் வேண்டும். நிராகாரமான பாபா இந்த பிரம்மாங்கிற பாக்கியசாலி ரதத்தில் வீற்றிருந்து எனக்கு பாடம் கற்று தந்து கொண்டிருக்கிறார். எப்போ இந்த நம்பிக்கை துண்டிக்கப்பட முடியாமல் இருக்குமோ அப்போதான் அன்பும் நிறைந்து இருக்கும். இந்த நம்பிக்கையில் குறைவு ஏற்படும் பொழுது அன்பும் குறைவாகி விடுகிறது. ஓம் சாந்தி.